ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பலாப்பழம் தான் கட் பண்ண போறோம். நல்லா பெருசா சூப்பரா இருக்கு. இவ்வளோ பெரிய பழம் 200 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கினோம். பலாப்பழம் கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முக்கிய ஆயுதம் இந்த எண்ணெய் அப்புறம் இந்த கத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்தி ஸ்பெஷலா பலாப்பழம் கட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பலாப்பழம் கத்தின்னு நாங்க இதை சொல்லுவோம். இந்த பலாப்பழம் வாங்கி 3 நாள் ஆகுது, வாசனையே வரவே இல்லை. பழுத்துதான் நானே ஒரு டவுட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாப்பழத்துல கொஞ்சம் சொத்தையுமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி இன்னைக்கு கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு பேபி பாத்தீங்கன்னா கத்தி எல்லாம் எண்ணெய் தடவிட்டு கையிலுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இந்த பலாப்பழம் கட் பண்ணும்போது அதுல பால் இருக்கும், பிசு பிசுன்னு கையிலலாம் ஒட்டிக்கும். என்ன தடவைனா பார்த்தீங்கன்னா ஒட்டாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை கட் பண்ணோம். கட் பண்ண ஆரம்பித்த உடனே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக போராடி 2 பேரும் சேர்த்து சூப்பராக பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. பழம் நல்லா எல்லோ கலராக மாறி இருந்தது. ஆனால் ஒரு நாள் விட்டு வெட்டியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். நிறைய சொத்தை பார்த்தீங்கன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சொத்தையாக இருக்கிற பக்கம் மட்டும் வெட்டிட்டு மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுட்டோம். பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சொலைய பேபி எடுத்து வைக்க நானும் ஜெயிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம். இது மாதிரி தான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சொலைய வெட்டி கொடுப்பாரு. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்போம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு பலாப்பழம். யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாட்டா பாய்.